விலங்குகளை துன்புறுத்தாமல் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் சர்க்கஸ் ஒன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை பார்ப்போம். சென்னையில் நடைபெற்று வரும் கிரேட் பாம்பே சர்க்கஸ் மாநகர மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. விலங்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடும் சர்க்கஸ் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. உடலை பந்து போல வளைத்து அந்தரத்தில் பறக்கும் வீரர்கள் நம்மை இருக்கையின் நுனியில் உட்கார வைக்கின்றனர். சர்க்கஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. லேடிஸோடைய சைக்கிளிங் இது ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக அந்த லேடி பேஸ்கெட் பால் அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அது ரொம்ப நம்ம நார்மலாக கையில் போடுறதே பெரிய விஷயம். அவங்க வந்து கால்லேயே வந்துட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு போட்டு மேலே அந்த த்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா பண்ணாங்க. கைஸோட அந்த நீக்ரோ இது ஃபயர் இதெல்லாம் பிளேயர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடவர்களுக்கு தாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை சீன மகளிர் குழு நிரூபித்தது. கயிற்றில் பறப்பது, சைக்கிளை ஒற்றை சக்கரத்தில் ஓட்டுவது, அந்தரத்தில் சாகசம் என இவர்கள் நிகழ்த்தி காட்டும் சர்க்கஸ் வித்தைகள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. அதில் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்துன்னா சைக்கிள் அதில் பண்ணாங்க. விதவிதமாக சைக்கிளில் நிறைய பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஃபயர் அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் குத்திட்டு விதவிதமாக வெளியே எடுக்கிறது அது சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த வெயிட்லேயே 3 மணிக்குண்டு மாதிரி பெர்ஸ்லேருந்து லாஸ்ட் 4 வரைக்கும் நல்லா இருந்தது. அது சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் என அடுத்தடுத்து விடுமுறை என்பதால் பாம்பே சர்க்கஸுக்கு சென்னையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. காரணம் தப்பினால் மரணம் விளைவிக்கும் ஆபத்து நிறைந்த இந்த சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் வீரர் வீராங்கனைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறவில்லை. இந்த ஏற்பாடுகள் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கும் என்பது நிதர்சன உண்மை. தந்தி செய்திகளுக்காக ரத்னவேல்.